ஹலோ, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பீர்க்கங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பாஞ்ச் கார்டன் சொல்லுவாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால் வந்துட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இது நான் இன்றைக்கி எந்த மாடலில் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். பீர்க்கங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 4 அள்ளி வெளுத்துள்ளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பெரிய வெளுத்துள்ளி. அதுக்கப்புறமா 3 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு. ஃபஸ்ட்டு கடாயை சூட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா தட்டி வச்சுருந்த வெளுத்துள்ளி எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெளுத்துள்ளினா ஒரு 5 பல் போல் எடுத்துக்கோங்க. 5-6 பல் எடுத்தாலும் பரவாயில்ல. இது கொஞ்சமாக வதங்கட்டும். இதோட ரா ஸ்மெல் போனதுமே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த டைமில் வதங்கிடுச்சு. ரொம்ப எல்லாம் முறியணும்லாம் தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். இந்த டைமில் நான் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணுறேன். ரெண்டையுமே சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் அந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப முறிஞ்சு வரணும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை, கொஞ்சம் வெந்து வந்தால் போதும். ஒரு 3 to 5 minutes வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வதக்கி எடுத்தால் போதும். இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இது ரொம்பவே வதங்கிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் போதும். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பீர்க்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு விளையிறதுக்கு முன்னாடி பிஞ்சாவே எடுத்துக்கோங்க, அதான் நல்லது. விளைஞ்சிருந்தால் நமக்கு வந்துட்டு பொரியல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்காது. இதில் வந்துட்டு சீடு எதுவும் ரிமூவ் பண்ணணும்லாம் தேவையில்லை, அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இது வந்துட்டு விளைஞ்சிருந்தால் நமக்கு வந்துட்டு சீடு அதுக்கப்புறம் உள்ளாடி இருக்க இதெல்லாமே ரொம்ப திக்காக ஒரு கட்டி ஒரு இதில் இருக்கும். அதுக்கு பிஞ்சாக இருந்தால் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டிய தேவையில்லை, இந்த இதுலேருந்தே தண்ணி இறங்கி வரும். இந்த பொரியலுக்கு தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்ற வேண்டியது தேவை வராது, ஏன்னா இதுலேருந்து நிறைய தண்ணி இறங்கி வரும். இப்போ ஒரு 2 மினிட் தான் ஆச்சு, அதில் கொஞ்சம் தண்ணி இறங்கி வந்துருந்துச்சு. நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப தண்ணி இறங்கி வந்திருக்கு. நான் வந்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றலை, அந்த இதுலேருந்தே இந்த மாதிரி இறங்கி வந்திருக்கு. இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம இனிமேல் வற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குக் பண்ணி அதை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி அதை வந்துட்டு வற்றி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்துட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப எல்லாம் காரத்துக்கு இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகு போட்டிருக்கோம். இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சமாக குறுகி வர மாதிரி பார்க்கலாம். இது வந்துட்டு தண்ணி வற்றி எடுத்தால் போதும். நான் வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து தேங்காய் துருவி போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு வெயிட் லாஸ் இதெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி பண்ணுறதுனால வந்துட்டு இதில் வந்து தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் கூட ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணி சோறு கூட சாதம் கூட எல்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நான் சாதமும் இந்த பொரியலும் அதுக்கப்புறம் கோவக்காய் பொரியல் வச்சுருந்தேன், அதுவும் ஃபிஷ்ஷுமாக எடுத்துக்கிட்டேன். இந்த கூட்டு ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், தேங்க்யூ.